அண்ணாமலை வந்து தன்னை தலைவர் பதவியில் நீக்கின எடப்பாடிக்கு எதிராக கட்சி கட்டுப்பாட்டை மீறாம இன்டைரக்டா சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட நடவடிக்கைகள் வந்து சீமானுக்கு பெரிய பலமாக இருக்கும். சீமான் அதையும் மீறி தன்னை நம்பி வியூகங்களை வகுத்து போயிட்டு இருக்கிறாரு. இந்த தன்மைகள் வந்து அண்ணாமலை லீடர்னு எதிர்பார்த்து வாக்களித்த வாக்காளர்கள் இன்னைக்கு வந்து திராவிடத்துக்கு கீழே இந்துத்துவா போனதில் அவங்க சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமா இருக்குது. அண்ணாமலை உருவாக்கின அந்த என்டிஏல உள்ள 18 விழுக்காடு வாக்குகளை செக்மெண்ட் வைஸா சீமான் குறி வச்சு அரசியல் பண்றாரு. குறிப்பா அதுல 4 விழுக்காடு வாக்குகள் அன்புமணி ராமதாஸ் கண்டுவர் மேலையும் பற்றுதல் கொண்ட வாக்குகள். அந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு சீமானால குறி வைக்கப்படுது. சீமான் அந்த 4 விழுக்காடு வாக்கு டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு விழுந்த வாக்குல குரு இமேஜ்லையும் வீரப்பன் இமேஜ்லையும் அந்த வாக்குல மாற்றம்ங்கிற அந்த வாக்குல ஒரு பகுதி தனக்கு வருங்கிற லெவல்லையும் அவரு தெளிவா தன்னுடைய காய்களை நிறுத்திட்டு இருக்கிறாரு. குறிப்பா அண்ணாமலை மாற்றம்னு அண்ணாமலை லீடர் எடுத்த 18 விழுக்காடு வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பெரிய கஷ்டம்தான். இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை பற்றுதல் கொண்ட அந்த இளைஞர்களும் அதை உணர்றாங்க. மேலும் சீமான் வந்து அண்ணாமலை வந்து சீமான் எந்த அளவுக்கு கொண்டிருக்காருன்னா, சீமான் அண்ணா தான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்காருன்னு ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு பிரச்சாரத்தில் 5 விழுக்காடு வாக்கு உயரும் போது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும் அவர் கட்சி 2 ஜாதி கட்சியா போனனாலையும் 5 விழுக்காடு குறைஞ்சதை அண்ணாமலை கண்டுபிடிச்சு பாராட்டி இருக்கிறார். மேலும் அதுல பூத் வைஸ் பார்க்கும்போது மிக கணிசமான பணி வந்து நாம் தமிழர் சீமான் தலைமைக்கு வரும். சீமானும் அதைத்தான் முக்கியமா குறி வச்சு தன்னோட காய்களை நிறுத்துறாரு. பிராமணர், இந்து நாடார், முக்குலத்தோர், யாதவர், தேவேந்திர குல வேளாளர்னு அந்த ஓட்டுல உள்ள ஒவ்வொரு முக்கியமான தரப்பையும் குறி வச்சு வராரு. அதே வேளையில அதிமுக கொடுத்த ரெட்டையில முத்திரையர் வாக்களை குறி வச்சு 10 முத்திரையர் கேண்டிடேட் போடுறாரு. நான் இதுல தெளிவா நான் தொடர்ந்து ஆதாரத்தோட சொல்லக்கூடிய ஒன்றுகள் என்னன்னா, அரசியல்களுடைய நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதையின் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாற்றம் சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு புறம், அண்ணாமலை தலைமையிலான என்டிஏ ஒரு புறமும் இருந்தாங்க. அதற்கு பின் அதிமுக கூட்டணி அமைது. அந்த கூட்டணி அந்த அளவுக்கு ஜெல்லாச்சா இல்லையா அப்படின்ற ஒரு பேச்சுக்கள் வந்து போயிட்டே இருக்கு. இருந்தாலும் அண்ணாமலைக்கான அந்த வாக்குகள் வந்து எங்க போகும் அப்படின்றத நம்ம பல காணொலியில் பேசியிருக்கோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் தேர்தல் பொறுப்புல இருந்து விலகி இருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த விஷயம் நாம் தமிழருக்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமையும் நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஃபாலோவர்ஸ் மத்தியில் ஏதாவது ஒரு இண்டிகேட் பண்றாரா? இண்டிகேட் பண்றாரு. விஷ்ணு பிரசாத் போன்ற மதுரை தம்பிகள்லாம் இருக்காங்க. தெளிவான ஒரு பார்வையில் தான் அவங்க இருக்காங்க. அண்ணாமலை யாரையும் எதுக்கு இண்டிகேட் பண்ணலை. அவர் தெளிவாக கட்சி கட்டுப்பாடோடு தான் அவர் இருக்கிறாரு. இதில் நாம் பார்க்கணும்னா அண்ணாமலை திமுக வேண்டாம், அதிமுக வேண்டான்னும், டாஸ்மார்க் வேண்டான்னும், ஊழலுக்கு எதிராட்டும், ஜெயலலிதா ஊழல்னும், எடப்பாடி ஊழல்னும் அவர் திமுக மட்டுமில்லை அதிமுகவையும் கடுமையாக எதிர்த்து அண்ணாவே பசுமன் தேவரையா ஆன்மீக இதில் அண்ணாவே ஓடிட்டாருலாம் அவர் பேசி எடுத்த வாக்குகள் தான் 18. அந்த 18 விழுக்காடு வாக்கும் அண்ணாமலை மாற்றம்ங்கிற லெவலுக்குள்ள ஒரு தலைவராக இருந்து களமாடலைன்னா கண்டிப்பாக சீமான் 8.5 இருக்க மாட்டார். 12 மேலே போயிருப்பார். 8.2 இருக்காது. அதை தாண்டி ஒரு 4 விழுக்காடு வாக்காவது சீமானுக்கு கூடுதல் கிடைச்சிருக்கும். ஸோ சீமானுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கில் குறைஞ்சபட்சம் ஒரு 4 விழுக்காடு வாக்கு வந்து அண்ணாமலை புதிய லீடராட்டு, யங்ஸ்டாட்டு, ஐபிஎஸ் ஆஃபீஸராட்டு வந்து கொஞ்சம் திறம்பட செயல்பட்டு இவரும் ஒரு மாற்று சக்தியாக வருவார். ஸ்டாலினுக்கும் எடப்பாடிக்கு மாற்ற அண்ணாமலை வருவார்னு அண்ணாமலை ஆர்மி, அண்ணாமலை ஆதரவு யங்ஸ்டர்ஸு, குறிப்பாக அப்பர் காஸ்ட், அப்பர் மென்டாலிட்டி காஸ்ட், பிராமின்ஸு இவங்க மத்தியில் பெரிய அளவில் ஒரு ஆதரவுலையும் அண்ணாமலைக்கு உருவாயிட்டு அண்ணாமலை ஒரு லீடராக தான் பார்த்தாங்க. அண்ணாமலையை தமிழக மக்கள் ஒரு மாற்று சக்தியாக தான் அண்ணாமலையை பார்த்தாங்க. நான் இதில் தெளிவாக நான் தொடர்ந்து ஆதாரத்தோடு சொல்லக்கூடிய உண்மைகள் என்னன்னா, மற்ற விமர்சகர்கள் யாருமே இதை சொல்ல மாட்டாங்க. இப்போ சர்வே எடுக்கக்கூடிய துக்குலக்கிதையா மற்றும் நண்பர்கள் ஜேவிசி சார், ராம், ரங்கராஜ் பாண்டே போன்ற நண்பர்களும் அந்த கடந்த கால இது எப்படி போச்சுங்கிறது சொல்லிக்கிட்டு அவங்க சர்வே எடுத்தா சிறப்பாக இருக்கும். அதை சொல்ல மறுக்கிறாங்க. ஸோ அவங்க சர்வே சென்ட்ரிக்காக போகிறாங்க. இது இடம் வளம், இது ரெட்டிகள் தம்பி எல்லாம் நிறைய சர்வே இருக்காங்கல்ல. அவங்க வந்து இந்த நடந்த விஷயத்த வந்து சொல்லிக்கிட்டு போனால் தான் அது சிறப்பாக இருக்குங்கிறது என்னோட பார்வை. நான் அவங்க செய்யாததை நான் செய்கிறேன். அண்ணாமலையோட அந்த வாக்கு வந்த விதத்தை பார்த்தா பிராமணர்கள் வாக்கை பொறுத்தளவில்
2014 மோடியா லேடியான்னு கேட்ட லேடி ஜெயலலிதா தான் போட்டாங்க. ஜெயவர்த்தனன் நினைக்கிறேன், ஜெயக்குமாருக்கு சன், அவரு ஜெயித்தார். அப்புறம் 2019 ஜெயவர்த்தனன் இருக்கும்போதே ஜெயலலிதா அம்மையார் இறந்த பிறகு கமலஹாசனுக்கு தான் போட்டாங்க. தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உணர்வு இருக்கும்போது பிராமண சமுதாய சகோதரர்களுக்கும் அந்த உணர்வு இருக்கல, தப்பே இல்லை. கமலஹாசன் பெரிய லீடராக வந்துடுவார், ஜெயலலிதா பிறகு கமலஹாசன் அந்த இடத்த வேக்கம் ஃபில்லப் பண்ணிடுவாருன்னு அவங்க நினச்சி ஓட்டு வாக்களித்தாலும் தவறே கிடையாது. நாடார்கள் ராமராஜனை ஜெயலலிதா அப்புறம் வந்துடுவாங்கன்னு நினச்சாங்க. ஜெயலலிதா தனக்கு போட்டியாக வரக்கூடாது, காலி பண்ணியே விட்டுட்டாங்க. நாயுடு சமூக மக்கள் எல்லாரும் போட்டாங்க. விஜயகாந்த் கொஞ்சம் தூக்கலா பல தொகுதிகளில் போட்டாங்கன்னு சொல்லும்போது பிராமண சமுதாயம் 2019 மோடி பிரதமர் நீ போடலை, கமலஹாசன் ஒரு தலைவராக வருவார்னு கமலஹாசனுக்கு தான் போட்டாங்க. நம்ம அதை ஆதாரபூர்வமாக அந்த வாக்களை பார்த்தா தெரியும். நீங்கள் மதுரையில் கூட மேலூர் ஓட்டு எப்படி இருந்து, சௌராஷ்டிரா மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கமலஹாசன் மித்திரனுக்கு எப்படி ஓட்டு இருந்துன்னு அந்த புள்ளி ஓரத்தை ஆய்வு பண்ணக்கூடியவங்க பார்த்தா தெரியும். 2024 பிராமண சமுதாயம் மோடி பிரதமர்னு வாக்களித்தாங்க. ஏற்கனவே கமிட்டட் RSS அவங்க வாக்களிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஒரு ஓவர்வெல்மிங்காக ஒரு பிராமணர்கள் பெரிய அளவுக்கு போலிங் பூத்துக்கே வராதவங்கெல்லாம் மோடி பிரதமர்னு வாக்களித்தாங்கன்னா, அது 14லையும் 19லையும் வாக்களிக்காதவங்க 24 வாக்களித்தாங்கன்னா, அது அண்ணாமலை சொன்ன மாற்றம், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன அந்த பாதையில் அண்ணாமலை சொன்ன மாற்றம்ங்கிறது தான் அந்த பிராமண சமுதாய ஓட்டு. 14-19 மோடி பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருக்கும்போது வராத ஓட்டு 24 வர்றதுக்கு இதான் காரணம். இது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு போலி டப்பா கருத்து கணிப்புகளை சொல்லி மக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரம் பண்ணக்கூடியவங்க நேற்று என்ன நடந்துங்கிறதுக்கு ஒரு சரியான ஆய்வை பூத் வைஸ் பார்க்கணும். நானே சொல்லுவேன், டி நகர் மயிலாப்பூரில் 15 விழுக்காடு வாக்குக்கு மேலே எடுத்த கமலஹாசனுக்கு உசிலம்பட்டி, முதுகுளத்தூர், ஆண்டிப்பட்டி, மேலூரில் 1 விழுக்காடு வாக்கு தாங்கிறத தெளிவாக சொல்கிறேன். அந்த 1 விழுக்காடு வாக்கு கூட தேவர் மகன் உருமாண்டி முக்குளத்தூர் வாக்கு கிடையாது. ஸோ அந்த வாக்குகளின் தன்மை 2024 தான் அண்ணாமலை ஒரு மாற்றுன்னு வருது. அப்போ அந்த வாக்கு எடப்பாடிக்கும் எதிரான வாக்கு தான். அப்படிதான் முக்குளத்தூர் வாக்கு 2021 சீமானுக்கு கொஞ்சம் கணிசமாக கிடைச்சிது. பரப்பன அக்ரஹார சிறையில் சசிகலாவை கொல்ல சதின்னு சொல்லும்போது தினகரனே சொல்லலை, சீமான் அண்ணன் சொல்கிறாருன்னு டெல்டா அங்கங்கெல்லாம் கொஞ்சம் வாக்குகள் கொஞ்சம் கணிசமாட்டே கிடைச்சி தென் மாவட்டத்தில் மேல் பகுதியிலலாம் கிடைச்சிது. ஆனால் 2024 அண்ணாமலை என்ன சொன்னாருன்னா, 24க்கு மேலே முக்குளத்தோர் கையில் அதிமுக வந்துடும், தினகரன் ஓபிஎஸ் கையில் வந்துடும்னு சொல்லி தான் அந்த வாக்கை அவர் எடுத்தார். இதே மாதிரி அந்த 18 விழுக்காடு வாக்குகள் பல தன்மை கொண்ட வாக்குகளாக தான் இருக்குது. அந்த வாக்காளர்களை இவர் சீமான் குறிவைக்கிறார். ஸ்டாலினும் குறிவைக்கலாம். ஸ்டாலினும் இந்த நாடார்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஓட்டு மோடி பிரதமர் விழுந்த இந்த நாடார்கள் எடப்பாடியை ஏற்றுக்க மாட்டாங்க, தன் பக்கம் வருவாங்கன்னு ஸ்டாலின் குறிவைக்கலாம். சீமான் தெளிவாக அந்த வாக்குகளை குறிவைக்கிறார். அதன் ஒரு விளைவாகத்தான் எடப்பாடி முக்குளத்தோருக்கு எதிரானவருங்கிறத நீங்கள் 4.5 வருஷம் ஆட்சியில் இருக்கும்போதே பசுமன் தேவரையாவுக்கு பாரத்தனை வாங்கி கொடுத்துருக்கணும். இப்போ சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இவங்களை அடித்ததுனால இந்த பாதிப்பை 10.5 பாதிப்புக்கெல்லாம் நீங்கள் பரிகாரமாக தேவரையாவுக்கு பாரத்தனான்னு சொல்கிறாருன்னு எடப்பாடிக்கு அரசியலை அடித்து முக்குளத்தோர் எடப்பாடிக்கு எதிராக இருக்காங்கிற மனநிலையை புரிஞ்சு சீமான் தன் காய்களை அதில் நிறுத்துறாரு. பிராமணரை பொறுத்தவரை 6 பிராமணர்களை கேண்டிடேட்டாக போடுறாரு. பாரதியாருக்கு பாரதத்தினா கேட்குறாரு. பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுங்கிறதுலையும் சீமான் அந்த இடத்துக்குள்ள தெளிவாக இருக்கிறாரு. அதே மாதிரி ஒரே குட்டையில் உரிய மக்களுங்கிற அடிப்படையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலலாம் மரிய ஜெனிஃபர் இந்த நாடார் கிராமங்களில் மோடி பிரதமர்னு அண்ணாமலைக்காக வாக்களித்தவங்க நாம் தமிழருக்கு வாக்களிக்கிறதாட்டு சகோதரி சொல்கிறாங்க. ஸோ இந்த தன்மைகள் அண்ணாமலை லீடர்னு எதிர்பார்த்து வாக்களித்த வாக்காளர்கள் இன்னைக்கு திராவிடத்துக்கு கீழே இந்துத்துவா போனதில் அவங்க சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இப்படி தான் 1 விழுக்காடு இருந்த சீமான் இந்துத்துவா ஆர்கே நகரில் கோட்டை விட்டு நோட்டா கீழே போனதுனால, தமிழிசை இவங்களுக்கு எதிராக உள்ள இதில் நோட்டா கீழே போனதுனால அங்கே தமிழ் தேசியம் அந்த இடத்துல எழும்புது. அதே மாதிரி அண்ணாமலைக்கு மேலே உள்ள விரோதத்தில் ஈரோடு கிழக்கில் என்டிஏ நிற்காததுனால களத்துக்குள்ளே நின்னது சீமான் தான்னு களத்துக்குள்ளே சீமான் எமர்ஜ் ஆகி வராரு. சீமானுக்கு இந்த ப்ளஸ்ஸே களத்துக்குள்ளே நிற்கிறதா. இப்போ அண்ணாமலை களத்துக்குள்ளே நிற்க முடியாத சூழ்நிலையை அண்ணாமலைக்கு பிஜேபியில் உள்ள மற்றவங்க உருவாக்கிட்டாங்க, அல்லது அவர் நின்றுப்பார். இது ஈரோடு கிழக்குலையும் உருவாக்கிட்டாங்க, 2026லையும் உருவாக்கிட்டாங்க. அப்போ களத்துக்குள்ளே அண்ணாமலை நிற்காத போது, பாஜக நிற்காத போது
அண்ணாமலை மேல பற்றுதல் கொண்ட வாக்குகள், திராவிடத்துக்கு எதிரான ஊழலுக்கு எதிரான வாக்குகள், டாஸ்மார்க்கு எதிரான வாக்குகள், இலவசத்துக்கு எதிரான வாக்குகள், இப்படி பலதரப்பட்ட தன்மை கொண்ட வாக்குகள் வந்து நிச்சயமா வந்து சீமான் தலைமைக்கு தான் அது வரும். அப்படிதான் சீமான் தலைமை எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி 1 விழுக்காடுல இருந்து 8.2 விழுக்காடு ஓட்டுக்கு சீமான் உயர்ந்து வந்திருக்கிறார். இப்போ இந்த கருத்து கணிப்புன்னு சொல்றதெல்லாம் இது துப்புளக்கிதியாக கருத்து கணிப்பு இதெல்லாம் வருது, பாண்டிய கருத்து கணிப்பு, இதுலெல்லாம் விஜய்க்கு வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்டு, விஜய்க்கு இதுவரை ஓட்டு விழல, விஜய்க்கு போடலான்னு வரக்கூடிய வாக்குகள்லாம் விஜய் தகுதி திறமையற்றவர், இன்எலிஜிபிள், நாட் காப்பீட்டர், வேஸ்ட், அவருக்கு ஓட்டு போடுறது வெட்டி, சீமான் தான் தகுதியானவர்னு எப்படி கமல்ஹாசனுக்கு வந்த வாக்கெல்லாம் சீமானுக்கு வந்ததோ அதே மாதிரி கமல்ஹாசனை விட விஜய் பார்ட் டைம் பொலிட்டிஷியன், ஒரு முழு நேர அரசியல்வாதியா இல்லை, அரசியல் வியாபாரம் பண்ண வந்திருக்கிறாரு, தொடர்ந்து இருப்பாரான்னு கேரண்டி கிடையாது, ஒரு எலெக்ஷனோட போயிடுவாரு, கொள்கையற்ற கோமாளி கூட்டணி அமைக்கிறாரு, சீமான மாதிரி உறுதியா 210 நாள்லையும் தனிச்சு போட்டிவிடுவோன்னு தெளிவா நிற்கல, சீமான மாதிரி தமிழ் சமூகமான பறையர் தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 5 விழுக்காடு இடஒதுக்கீடு உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கல, தமிழ்ல இருந்து வந்ததான் தெலுங்கு மலையாளம் கன்னடம்ங்கிறத சொல்லுது கூட துணிச்சலற்றவரா இருக்காரு, நாளைக்கு நடிக்கக்கூடிய படம் பிற மொழியில ஓடாதுங்கிறக்காக இருக்காருன்னு அந்த சந்தர்ப்பவாத வியாபார பச்சோந்தி தகுதியற்ற திறமையற்ற இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரை. அப்ப விஜயை மையமா வச்சு வரக்கூடிய அந்த மாற்றங்கள் வரக்கூடிய ஓட்டும் விஜய் தாக்கு பிடிக்க மாட்டாரு, தற்காலிகம், இவர் வந்து சந்தர்ப்பவாதம் வியாபாரம்னு கருதி அதுவும் சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்போ திமுக அதிமுகவுக்கு மாற்றுன்னு களத்துல அண்ணாமலை 2024 நின்னாரு, 26 அண்ணாமலை நிற்காதது, அந்த வாக்குகள் வந்து சீமானுக்கு கூடுதலாக கண்டிப்பா கிடைக்கும். விஜய் நிற்க வர்றதுனால சீமானுக்கும் விஜய் யாருக்காக நிற்கிறாரு, சீமான் யாருக்காக நிற்கிறாரு, அது மக்கள் மத்தியில் தெளிவாக வரும். அப்போ சீமானை சார்ந்தவங்க வந்து சீமானுக்கு வாக்களிப்பாங்க. இப்போ கமல்ஹாசன் வரும்போது கமல்ஹாசன் என்னது பிராமணர்கள், பிறமொழியாளர்கள், ஆனால் இன்னைக்கு பிராமணர்கள் சீமானுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சீமான் தன்னோட அரசியலால, பெரியார் எதிர்ப்பால, பாரதியாருக்கு பாரத்னாவால 6 பிராமணர் கேண்டிடேட்டை போட்டு உருவாக்கிட்டார். அன்னைக்கு 2021 பிராமணர்கள் வாக்கு கமல்ஹாசனுக்கு 2019, 21 கிடைக்கும் போது சீமானுக்கு வந்து பாமர ஜனங்கள், ஏழை எளிய மக்கள், நமக்கான தலைவர் சீமான் தான்னு அந்த எம்பிசி எஸ்சி கம்யூனிட்டி மக்கள் வந்து சீமானுக்கு வாக்களிச்சாப்ல. இன்னும் அண்ணாமலை உருவாக்குன அந்த என்டிஏல உள்ள 18 விழுக்காடு வாக்குகளை செக்மெண்ட் வைஸா சீமான் குறி வச்சு அரசியல் பண்றாரு. குறிப்பா அதுல 4 விழுக்காடு வாக்குகள் அன்புமணி ராமதாஸ் 2 பேர் மேலையும் பற்றுதல் கொண்ட வாக்குகள். அந்த வாக்குகள் வந்து இன்னைக்கு சீமானால குறிவைக்கப்படுது. அவர் கேட்கிறாரு, எடப்பாடியில வீரப்பனை ஜெயலலிதா என்கவுண்ட் பண்ணது கரெக்ட்னு சொல்லி நின்றுவீங்களாங்கிற ஒரு வார்த்தையை சீமான் கேட்கிறாரு. அதே மாதிரி சீமான் குருவை இமேஜை லிஃப்ட் பண்றாரு. மாவீரன் ஜெய குரு, வன்னியர் சங்க தலைவர், அவரு லிஃப்ட் பண்றாரு. என்னன்னா சீமா நல்லா இருக்கிறியான்னு எப்பவும் கேட்பாரு, சீமா நல்லா இருக்கிறியாப்பான்னு கேட்பாரு. அடுத்து தலைவர் பிரபாகரன் மேல ரொம்ப பற்றுதல் கொண்டவர், வீரப்பன் வனக்காவலன்கிறத எல்லா மேடைகள்லையும் இது பண்ணி தமிழ் வனக்காவலன்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. வன்னியருங்கிற இதுல இருந்தாலும் கூட அவர் வந்து தமிழன்கிறதுல இருந்தாரு. அவரை திருமாவளவன் கூட அவரை பாராட்டியிருக்காரு. குருவுக்கு இமேஜை நம்ம மேலே கொண்டு போறது மட்டும் இல்லை, அந்த இடத்துக்குள்ள வன்னியர் சமூக இளைஞர்கள் வந்து ஜெயலலிதாவால் தான் குரு வந்து சாகடிக்கப்பட்டாங்க, அலக்கழிச்சு 4 முறை குண்டா போட்டு திட்டமிட்டு ஜெயலலிதா குருவை மெல்ல மெல்ல கொலை பண்ணாங்கிற கருத்துக்களும், இப்போ அதிமுக தான் குரு மரணத்துக்கு காரணங்கிற கருத்துக்களும் பெரிய அளவில் ஓடுது. சீமான் அந்த 4 விழுக்காடு வாக்கு டாக்டர் ராமதாஸ் அன்புமணிக்கு விழுந்த வாக்குல குரு இமேஜிலையும் வீரப்பன் இமேஜிலையும் அந்த வாக்குல மாற்றம்ங்கிற அந்த வாக்குல ஒரு பகுதி தனக்கு வருங்கிற லெவல்லையும் அவரு தெளிவா தன்னுடைய காய்களை நகர்த்திட்டு இருக்கிறாரு. குறிப்பா அண்ணாமலை லீடர் எடுத்த 18 விழுக்காடு வாக்குகள் எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. பெரிய கஷ்டம்தான். இன்னும் சொல்ல போனா முன்னாடி பொன் ராதாகிருஷ்ணன் மோடியை முன்னிறுத்தி எடுத்த 18 விழுக்காடு வாக்குல அதுல தேமுதிகவுக்கு பங்கு இருந்து, ஈஸ்வரண்ணனுக்கு பங்கு இருந்து, மதிமுகவுக்கு பங்கு இருந்து, அதிலே 10 விழுக்காடு போயிடும். இதுல அந்த இடத்துக்குள்ள அண்ணாமலையோட பங்கு தான் மிக மிக பெரியது. அந்த வாக்குல வந்து ஒரு 6 விழுக்காடு ஓட்டு வந்து கலைஞர் கருணாநிதி லீடர்ஷிப்புக்கே போச்சு. ஸோ அந்த மோடி பிரதமர்னு வந்த வாக்குகள் வந்து எடப்பாடிக்கு போறது வந்து ரொம்ப சிரமம் தான். மேலும் எடப்பாடிக்கு அது போகாதுன்னு தான் பாண்டே வந்து 20 சீட்டு பாஜக கொடுத்தா போதும், வராத ஓட்டுக்கு எதுக்கு சீட்டு கொடுக்கணும்னு பாண்டே போன்றவர்களே அது வர்றதுக்கு முன்னாடியே வராதுங்கிற ஒரு புள்ளி வரத்தை சொல்றாங்க. பாண்டே 25
சீட்டு தானே கொடுக்கணும்னாரு. 20 சீட்டு கொடுத்து 2.7% ஓட்டு, 25 சீட்டு கொடுத்தா என்ன வரும்? 3.5% ஓட்டு வரும். அப்போ அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, ஒரு 3.5 விழுக்காடு ஓட்டு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும்னு எடப்பாடி ஆதரவாளர் தம்பி பாண்டேயே அதை சொல்றாருன்னு சொல்லும்போது, அந்த வாக்குகளில் பெரும்பகுதி அண்ணாமலை மேல பட்டுதல் கொண்ட வாக்குகளில் பெரும்பகுதி சீமானுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். அண்ணாமலை பட்டுதல் கொண்ட அந்த இளைஞர்களும் அதை உணர்றாங்க. மேலும் சீமான் வந்து அண்ணாமலை சீமான் எந்த அளவுக்கு பொழுந்திருக்காருன்னா, சீமான் அண்ணா தான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்கியிருக்காருன்னு ஈரோடு கிழக்கில் சீமானுக்கு பிரச்சாரத்தில் 5 விழுக்காடு வாக்கு உயரும் போது எடப்பாடிக்கு ஈர்ப்பு சக்தி இல்லாதனாலையும் அவர் கட்சி 2 ஜாதி கட்சியா போனனாலையும் 5 விழுக்காடு குறைஞ்சதை அண்ணாமலை கண்டுபிடிச்சி சீமான் அண்ணா தான் காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு. மற்றவங்க எல்லாம் 2000 ரூபாய், எடப்பாடி, செங்கோட்டையன், 2 கேண்டிடேட்டு, மாவட்ட செயலாளர் எல்லாமே 2000 ரூபாய் கொடுத்து தான் 5% ஓட்டை இழந்தாங்க. சீமான் ஒரு காசு கொடுக்காம 5% வாக்கு உயர்ந்தார். அப்போ அண்ணாமலை அதை ஏற்கனவே அதை பாராட்டி இருக்கிறார். மேலும் அதில் பூத் வைஸ் பார்க்கும்போது எடப்பாடிக்கு வெள்ளாளக்குன்று அல்லாத பல ஜாதிகள் பூத்தில் அந்த வாக்கெல்லாம் 80-90% கை சின்னத்துக்கே போயிட்டு, அப்போ கை சின்னத்துக்கு 80-90 போனது மீண்டும் எடப்பாடிக்கு போகாது, சீமானுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் இப்போ நாயுடு, அருந்ததியர் போன்றவங்களை வந்து கொஞ்சம் விஜய்க்கும் போகலாம், தெலுங்கு புறமொழி வாக்களம். அதை விஜய் அந்த இடத்துக்குள்ள அவர் பெரியாரை பிடிச்சு நிற்கிறதும், பெரியார் விஷயத்துல சீமானுக்கு எதிராக அவர் நிற்கிறதும் அங்கே கொஞ்சம் போகலாம், நான் மறுக்க வரல. பட் செங்குந்தர், பறையர், தேவேந்திர குல வேளாளர் போன்ற எடப்பாடியால் பலன் நினைக்காத சமூக வாக்குகள் வந்து சீமானுக்கு பெரிய அளவு வரும். குறிப்பா விஜய் ராகுல் காந்திக்கு தொங்கு சத ஒட்டுண்ணி ஊதுகுழல்னு சொல்லும்போது அந்த 18 விழுக்காடு வாக்காளர்கள் மத்தியிலையும் விஜய் மிஷினரி குரூப்பு, மதமாற்ற குரூப்பு, லயலா குரூப்பு, ஜானாரிக்கிசாமி அந்த குரூப் வந்து மோடிக்கு எதிரானவங்க, ராகுல் காந்திக்கு ஆதரவாளருங்கிறத மோடி வர எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. ஸோ அந்த வகையில் இந்த 18 விழுக்காடு வாக்கில் ஒரு கணிசமான பகுதி வந்து அண்ணாமலை பட்டுதல் கொண்ட வாக்கில் மிக கணிசமான பகுதி வந்து நாம் தமிழர் சீமான் தலைமைக்கு வரும். சீமானும் அதைத்தான் முக்கியமாக குறி வச்சு தன்னோட காய்களை நிறுத்துறாரு. பிராமணர், இந்து நாடார், முக்குலத்தோர், யாதவர், தேவேந்திர குல வேளாளர்னு அந்த ஓட்டில் உள்ள ஒவ்வொரு முக்கியமான தரப்பையும் குறி வச்சு வராரு. அதே வேளையில் அதிமுக கொடுத்த ரெட்டையில முத்திரையர் வாக்களை குறி வச்சு 10 முத்திரையர் கேண்டிடேட் போடுறாரு. அதிமுக ரெட்டலைக்கு எம்ஜிஆருக்கு சின்னம், ஜெயலலிதாவுக்கு சின்னம்னு ரெட்டலைக்கு விழுந்த முத்திரையர்கள் சமூக வாக்கை குறி வச்சு 10 முத்திரையர் கேண்டிடேட்டையும் சீமான் போடுறாரு. ஸோ சீமானோட அந்த அரசியல் வந்து ரொம்ப நுணுக்கமானது. ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸுங்க அரசியல் இருந்தால் தான் அண்ணாமலை நாளைக்கு சிஎம் கேண்டிடேட்டாக வர முடியும், சீமான் பெரிய அளவுக்கு வளர முடியுங்கிறதெல்லாம் 2 பேருமே உணர்றாங்க. ஸோ இந்த கட்டத்துக்குள்ள சீமான் அண்ணா உறுதியாக நிற்கிறாருன்னு அண்ணாமலை சொல்றது ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஒரு தோல்வியிலே பழனிசாமி ஆயிட்டாருன்னு எடப்பாடியை மறைமுகமாக அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறதா இருக்கட்டும், சீமானுக்கு வளர்ச்சி வந்து எதிர்கால அரசியலில் 40 வயசு தான் அண்ணாமலைக்கு ஆகுது. தமிழக அரசியலுக்குள்ள தான் தமிழக முதல்வர் ஆகுவதற்கும் அது வந்து ஒரு உதவிகரமாக இருக்கும். எத்தனை ஆண்டு எதிர்கால இது. அந்த வகையில் அண்ணாமலை வந்து தன்னை தலைவர் பதவியில் நீக்கின எடப்பாடிக்கு எதிராட்டு கட்சி கட்டுப்பாட்டை மீறாமல் இன்டைரக்டாக சில வேலைகளை பண்ணிட்டு இருக்கிறாரு. அவரோட நடவடிக்கைகள் வந்து சீமானுக்கு பெரிய பலமாக இருக்கும். சீமான் அதையும் மீறி தன்னை நம்பி வியூகங்களை வகுத்து போயிட்டு இருக்கிறாரு. அது ஈரோடு கிழக்கில் பாஜக நிற்காதது, அண்ணாமலை நீக்கப்பட்டது, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் இல்லாதது, எடப்பாடியால் அண்ணாமலை நீக்கப்பட்டது, இவை எல்லாமே அந்த 18 விழுக்காடு அண்ணாமலை ஹீரோவா நினைக்கிற வாக்கில் பெரும் பகுதி சீமானுக்கு வர வாய்ப்பு இருக்கு. சீமானும் அதை தெளிவாக புரிஞ்சுதான் தன் காய்களை நகர்த்துறார். இதை தொடர்ந்து ஆல்ரெடி தென் மாவட்டங்களில் அதிமுக பெருமளவு நாம் தமிழர் வந்து இஷ்யூ பேஸில் வந்து வீக் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு நம்ம பேசியிருக்கோம். இப்போ வட தமிழகத்தில் குறிப்பாக பாமக அந்த பிளவு, அந்த சமயத்தில் ஜே குரு அவர்களோட பிறந்தநாளை வந்து சீமான் அவர்கள் பாராட்டி அவரோட பெருமைகள்லாம் பேசியிருந்தார். ஸோ அந்த கூட்டணியை இப்போ வட தமிழகத்தில் அஃபெக்ட் பண்ணுறாரா சீமான் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. எப்படி அந்த கூட்டணியில் நம்ம தெளிவாக பேசினா, பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே எடப்பாடிக்கு போட்ட வன்னியர் ஓட்டை சீமானால் அஃபெக்ட் பண்ண முடியும்னா நான் கேட்டால் முடியாதுன்னு நான் சொல்லுவேன். 20 விழுக்காடு எடப்பாடிக்கு வரும்போது வன்னியர் பெல்ட்டுக்குள்ள ஒரு 38 சேலம், 36 விழுப்புரம், 36 சிதம்பரம், 40 கிட்ட நாமக்கல், கள்ளக்குறிச்சி, தருமபுரியில் 25, இந்த பெல்ட்டுக்குள்ள அன்புமணி எடப்பாடி கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் அது மறுக்க வரல. அது எடப்பாடிக்கு விழுந்த அந்த வன்னியர் ஓட்டை வந்து அசைக்கிறது வந்து கஷ்டம். ஆனால் சீமான் எதை டார்கெட் பண்ணுறாருன்னா, அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் விழுந்த 4 விழுக்காடு
வன்னியர் ஓட்டை வந்து டார்கெட் பண்ணுறாரு. அது வந்து இந்த வாக்காளர்கள் மத்தியில் என்டையர் வன்னியர்கள் மத்தியிலேயே குரு வந்து ஒரு பெரிய ஐகான். அந்த குரு குடும்பத்தினர் அவங்க குருக்க மகன் இவங்கெல்லாம் வந்து குருவை வந்து ஒரு முத்துராமலிங்க தேவர் இமேஜ் மாதிரி வீரியமாக கொண்டு வரணும்னு அவங்க திட்டமிட்டு அவங்க செயல்படுறாங்க. அதுக்கு என்டையர் தமிழ்நாட்டில் குறிப்பாக வட தமிழகத்தில் உள்ள வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது. முக்கியமாக வன்னியர் இளைஞர்கள் முக்கியமானவங்கள்லாம் கூடுறாங்க. அது இடம் கொஞ்சம் குறுகலான இடம் தான், பெரிய அளவில் கூடுறாங்க. இந்த வருஷம் சீமான் அதுக்கு போயிருப்பார். அடுத்த வருஷம் வர்றதாட்டு சீமான் குருக்கு குடும்பத்தாரிடம் சொல்லிட்டாப்புல. விருதாம்பிகை கிட்ட பேசும்போது அடுத்த வருஷம் வர்றமான்னு சொல்லியிருக்காப்புல. இந்த வருஷம் குருவை மையப்படுத்தி சீமான் வந்து அந்த பிறந்த நாளை பாராட்டி ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு. படையாண்ட மாவீராங்கிற கௌதமன் எடுத்த படத்துக்கு வந்து உழவில் கலந்துக்கிட்டு இது பண்ணியிருந்தாரு. வடதமிழகத்தில் பிஎன்சி ஓரளவசம் தந்த படம் தான் அதுவும் குருவை மையமாச்சு உள்ள படம் தான். நிழல் ரவி எல்லாம் குருவை ப்ரொஜெக்ட் பண்ணி பேசுவார். ஸோ பசுமன் தேவர் மாதிரி குருவை ஒரு வன்னியர் ஐக்கானா கொண்டு வரணுங்கிற ஒரு முயற்சி உருவாயிருக்குது. சீமானும் குரு வந்து தமிழ் உணர்வு கொண்டவர். சீமான் எப்படி இருக்கேன்னா நம்ம அன்பா கேட்பாரு. எல்லாத்துக்கும் மேலே பிரபாகரன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். வனக்காவலன் வீரப்பனுக்கு ஆதரவாட்டும் மேடைகளில் பேசக்கூடியவருங்கிறத சீமான் சொல்கிறாரு. தொல் திருமாவளவனாலையும் பல விஷயங்களில் குரு பாராட்டப்பட்டவர். ஒரே அணியில் கூட அவங்க இருந்திருக்கிறாங்க. அந்த வகையில் குரு இமேஜை சீமான் தூக்கி பிடிக்கிறது வந்து வட தமிழகத்தில் வன்னியர்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும்னு தான் கருதப்படுது. சமூக வலைத்தளங்களில் குருவுக்காக சீமான் நின்னது எடப்பாடி நிற்கல, மற்ற யாரும் நிற்காத போது சீமான் நின்னது வந்து பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டது. அதே மாதிரி வீரப்பன் நினைவிடத்துக்கும் சீமான் போயிட்டு வந்து வீரப்பன் மகளை கேண்டிடேட்டாக நிறுத்தி வீரப்பன் இதை வந்து வனக்காவலன்னு பெரிய இமேஜை கொண்டு வருவனும் சீமான் பேசியிருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனால் ஜெயலலிதா வீரப்பனை கவுண்டர் பண்ணது பெரிய சாதனைன்னு எடப்பாடியில் பேச முடியுமான்னு கூட சீமான் தரப்பினர் வந்து கேள்வி வைக்கிறாங்க. மேலும் குருவோட மரணத்துக்கு ஜெயலலிதா திரும்ப திரும்ப குண்டாஸ் போட்டு அலக்கழித்து குருவை கொடுமைப்படுத்தினது ஒரு காரணம் தான். அதுவும் அந்த மக்கள் மனசில் தெளிவாக இருக்குது. ஸோ ரெட்டலை கட்சி தான் குருவோட மரணத்துக்கு காரணம்னு சொல்லும்போது குருவுக்கு இமேஜை சீமான் இன்னைக்கு தூக்கி பிடிச்சி கொண்டு வரக்கூடிய சூழ்நிலையில் ரெட்டலைக்கு ஓட்டு போட்ட வன்னியர்களிலையும் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதி சீமானுக்கு வரலாங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. மாம்பழத்துக்கு ஓட்டு போட்ட வன்னியர் ஓட்டையும் சீமான் குறிவைக்கிறாரு. சீமான் வந்து வன்னியர் பறையர் ஒற்றுமையை சொல்லி படையாட்சி பறையர் ஒற்றுமைக்காக நான் இருக்கிறேன். மற்ற திராவிட கட்சிகள் வன்னியரையும் பறையரையும் பிரித்து இது பண்ணுறாங்க. நான் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக நின்று வெற்றி பெற போகிறேன். யுனைட் அண்ட் வின்னுங்கிறதா என் பாலிசி, டிவைட் அண்ட் ரூலுங்கிறது தான் திராவிட கட்சிகள் பாலிசிங்கிறத சீமான் முன்னெடுத்து களமாட்டுறாரு. குறிப்பாக பெருமாள் அதை முன்னெடுக்கும் போது தான் அந்த காட்டுமன்னார் கோயிலில் வந்து சீமானுக்கு வந்து அதிக அளவு கைத்தட்டல் கிடைச்சிது. பறையர்கள் தான் அதிக அளவு வராங்க. பட் வன்னியர் ஆதரவு இல்லாமல் வட தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் வந்து வெல்ல முடியாதுன்னு சொல்லும்போது வன்னியர் ஆதரவு வந்து குறைவாக தான் சீமானுக்கு இருக்குது. என்றாலும் அதையும் அதிகப்படுத்தணுங்கிற ஒரு வீகத்தில் தான் சீமான் போகிறாரு. எனிவே பல கூறுகளும் பல எண்ணங்களும் பலவித எண்ண ஓட்டமும் இதுக்குள்ளே இருக்குது. சீமான் வட தமிழகத்தில் உள்ள போலரைசேஷனை மீறி தன்னால் களத்தில் நிற்க முடியும்னு உறுதியாக கருதுறாரு. போலரைசேஷனை மீறி விஜயால களத்துக்குள்ளே நிற்க முடியாது, 100% நிற்க முடியாது. வட தமிழகம் தான் கள அரசியல் வேறுங்கிறத விஜய்க்கு சுட்டி காட்டும். போலரைசேஷனை மீறியும் சீமான் வந்து பொன்னையாட அடிக்க சொன்னேன், பறையதான அடிக்க சொன்னேன்னு சொல்கிறாரு. எண்ணி கொடு அளந்து கொடுங்கிறதுல தெளிவாக தன் கருத்தை முன்வைக்கிறாரு. எம்ஜிஆர் வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை ஒரு கோமாளித்தனமான போராட்டமாட்ட ஆக்குனதை எம்ஜிஆர் அடித்து மலையாளி மேனன் எவ்வளவுன்னு தெரிஞ்சிரும்னு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை மட்டுமில்லை, வண்ணார் நாவிதர் குயவர் போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்கள், முத்தரையர் யாதவர் செங்குந்தார் விஸ்வகர்மா போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்களின் எழுச்சியையும் எம்ஜிஆர் காலி பண்ணிட்டாருன்னு, மேனன் எம்ஜிஆர் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் காலி பண்ணிட்டாருன்னு மேனன் எம்ஜிஆரை அடிக்கிறாரு. ராமேந்திர மேனன் எம்ஜிஆரை அடிக்கிறாரு. நாயர் கம்யூனிட்டியோட ஒரு அப்பர் இதுதான் மேனன்னு சொல்லுவாங்க. எனிவே நீங்கள் மேனன் இங்கே மலையாளி மேனன் எவ்வளோ இருக்கான்னு தெரிஞ்சிருங்கிறதுக்காக தமிழ் ஜாதிகளுக்கு பண்ண துரோகம் தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் வன்னியர்களின் வீரம் செறிந்த போராட்டத்தை கோமாளி போராட்டமாக்கி பலதரப்பட்ட வண்ணார் நாவிதர் குயவர் முத்தரையர் யாதவர் செங்குந்தர் விஸ்வகர்மா போன்ற பரவலாக வாழக்கூடிய தமிழ் சமுதாயங்களுக்கும் மிகப்பெரிய அநீதியை நீங்கள் ஏற்படுத்தினீங்க. அது எல்லாத்துக்கும் தான் முக்குல தோர்நாடார் எல்லா சமுதாயங்களும் அதில் வரும்.
அந்த இதை நீங்கள் பண்ணினீங்கிறதுல எம்ஜிஆரே அடிச்சு நிற்கிறாரு. சார் பல்லர் கேள்வி தெளிவாக நேரத்துக்கு